மீனா வீட்டில் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நாம் கண்டிப்பாக போகலாம், எல்லாரும் சேர்ந்து அங்கே பேசுவாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதுதான் தலைப்பு, கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு முத்து மீனா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வரல அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நீயா நானா சூப்பர் ப்ரோக்ராம் தெரியும்ல, அங்கே போய் பேசினா நல்லாயிருக்கும், ஏன் மீனா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே ரோகிணி இருக்காங்க. அப்படியே கிட்ட வராரு, அப்படியே பாசமாக அப்படியே ஹக் பண்ணுறாரு. ரோகிணி, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லை இனிமேல் நம்ம நல்லா பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறோம், நல்லா போகும், பிக்கப் ஆக போகுது அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணுறாரு. அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. நீ போய் கதவை மூடிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு மூடிட்டு வராரு. என்ன ரோகிணி அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, நான் உன்னோட பொண்டாட்டி ரோகிணி இல்லை, நான் யார் தெரியுமா, அதுவும் அந்த குட்டி பையன் இருக்கான, யார் அந்த கிருஷா, ஆமாம் அவனுடைய அம்மா, என் பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே மனோஜ் பயப்படுறாரு. ரோகிணி, நீ விளையாடுற தானே, நீ பொய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நான் பொய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அப்படி சுற்றி ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ அவங்ககிட்ட பாசமாக நடந்துக்கணும், எல்லாமே பண்ணணும், சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 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 நான் பண்ணுறேன், அப்படி மட்டும் பண்ணலை உன் பொண்டாட்டி அப்படி சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே மனோஜ் வெளியே போகிறாரு. போயிட்டு கிறிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கான். கிறிஷ், நான் உனக்கு ஊட்டி விடுறேன்டா அப்படின்னு மனோஜ் ஊட்டி விடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே வராங்க. அங்கேருந்து அண்ணாமலை வராரு. அதே மாதிரி ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே மீனா ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ரோகிணியும் பார்க்குறாங்க. ரொம்ப பாசமாக மனோஜ் கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டுறத. அப்படியே முத்து கை தட்டுறாரு. என்னடா இங்கே நடக்குது, ஐயோ முடியலடா, தாங்க முடியலடா, என்னடா நீ கிறிஷுக்கு இட்லிலாம் ஊட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம், என் கண்ணை எனக்கே நம்ப முடியலையே அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ரவியும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து விஜயா வராங்க. வந்த உடனே அப்படியே கோவமாக வருது. என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எதுக்குடா அவனுக்கு போய் நீ ஊட்டிகிட்டு இருக்க இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கத்துறாங்க. அம்மா, அவன் சின்ன பையம்மா, அவன் அம்மா அப்பா இல்லாதம்மா, ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒரு சின்ன பையன் தானே, நான் அப்படி தான் ஊட்டுவேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக சாப்பாடு ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே ஊட்டுறாரு. கோவமாக வருது விஜயாவுக்கு. அப்படியே கத்துறாங்க. அதெல்லாம் பண்ணாதடா, அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுக்காதடான்னு சொல்லிட்டு. நீ கம்முனிருமா, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பையன் தானே, அப்படிலாம் யோசிக்கக்கூடாதுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காரு. அண்ணாமலை சொல்கிறாரு, விடு, அவன் ஊட்டினா ஊட்டட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கோவமாக வருது விஜயாவுக்கு. பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே உள்ளே போகிறாங்க. மீனாவும் உள்ளே போகிறாங்க. முத்து எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. ரோகிணி அப்படியே போகிறாங்க. போனவனையே முத்து சொல்கிறாரு, அப்பா அந்த மனோஜை நம்பவே முடியலையே, சூப்பராக மாறி இருக்கான், பரவாயில்ல நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவனாக மாறி இருக்கான், அவன் பொண்டாட்டிக்குள்ளே கிறிஷோட அம்மா ஆவி பூந்ததுன்னு சொல்லி பயந்து இப்படி பண்ணுறாரு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சிரிக்கிறாங்க. மீனா, நீ என்ன சிரிச்சிட்ருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் சிரித்தேன். இல்லையே, நீ யோசிச்சு சிரிச்சா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் நல்லா பார்த்துக்கிறாரு. உனக்கு என்னடா வேணும், இது வேணுமா அது வேணுமா, எல்லாமே கேட்டு சாப்பிட்ற திங்ஸ் எல்லாமே வாங்கி தராரு. விஜயாவுக்கு கோவமாக வருது. நீ ஏன்டா இப்படி மாறிட்ட, அந்த பையனை உன் புள்ள மாதிரி பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. அப்படிதான் மாற்றுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு.